லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நான் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், லைஃப்பில் நான் க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறையா கோர்சஸ் பண்ணியிருக்கேன், நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன் என் லைஃப்பை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஆஷிக் கிட்ட போயிட்டு நான் ஒரு 3 அட்வைஸ் சொல்லணும், இந்த 3 விஷயத்தையும் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நான் ஆஷிக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா அது என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நான் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வீடியோவில் இந்த 3 விஷயம் நான் சொல்கிறேன். இந்த 3 விஷயம் பண்ண பிறகு என் லைஃப் அப்படி சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணேன். நான் ஃபோன் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே என் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபோன் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டே இருக்கணும். ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாருமே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி இருக்கிற சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் யூடியூப் வந்து யூடியூப்போட ஆப்பை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அங்கே இருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் வேறு ஆப்புக்கு போகக்கூடாது. இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்களே. சேம் இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸுமே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஆப்ஸில் நீங்கள் உட்காந்துட்டே இருக்கணும், நீங்கள் வேறு எதுவும் பண்ணக்கூடாது, அதை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டோபமைன் வேணும்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தா உங்களுக்கு டோபமைன் கிடைக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஜஸ்ட் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்த்தா போதும், உங்களுக்கு டோபமைன் கிடைக்கும். உங்களுக்கு டோபமைன் வந்து ஈஸியாக கிடைக்கிது ஃபோன் இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக டோபமைன் கிடைக்கிது. நீங்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் நீங்கள் பண்ண தேவையில்ல. முன்னாடிலாம் வந்து கஷ்டமான விஷயங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து டோபமைன் கிடைக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணால் டோபமைன் கிடைக்கிது, யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து டோபமைன் கிடைக்கிது. இதுதான் ப்ராப்ளமே. நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால வந்து டோபமைன் கிடைக்கிறதுனால நம்மளாட்டி வந்து வேறு விஷயங்களில் எதுலையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை. வேறு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளாட்டி ப்ராப்பராக பண்ண முடியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து சோஷியல் மீடியாவில் டோபமைன் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் வந்து தேவைப்படுது. ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம வந்து இங்கே ஒர்க்கை நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து நம்ம வந்து பார்க்க பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்மளுக்கு என்ன தோணுன்னா, இது அப்படியே லைட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் அப்படியே நீங்கள் வந்து ஒர்க்கை விட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து கம்மி பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மொபைலில் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வந்து ஈஸியாக டோபமைன் கிடைக்கிறதுனால நீங்கள் வேறு விஷயத்தை உங்களாட்டி ஃபோக்கஸ் கொடுத்து நீங்கள் வந்து பண்ண முடியல. ஏன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து டோபமைன் இந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்காது மொபைலில் கிடைக்கிற அளவுக்கு. அதனால் மொபைல்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டோபமைன் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். அதனாலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபோன் யூஸ் பண்ணுறத, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் செகண்ட், ஃபஸ்ட்டு வந்து என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணேன். ஃபஸ்ட் நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லேர்ன் பண்ணுவேன், நிறையா புக்ஸ் படிப்பேன், நிறையா கோர்சஸ் பண்ணுவேன், நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய ஸ்கில்ஸ் நான் வந்து லேர்ன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோதான் நம்மளாட்டி ஏர்ன் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ லேர்னிங்ஸ் நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோதான் நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ நம்மளாட்டி அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். அதனால் வந்து நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு கோட் இருக்குது, நம்மள்ட்ட சமைக்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நம்மளாட்டி சமைக்க முடியும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ விஷயங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருக்கோமோ, நம்மள்ட்ட என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை வச்சு தான் நம்மளாட்டி அதுவும் பண்ண முடியும். ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா நமக்கு மைண்டில் என்ன இருக்கோ, நம்மள்ட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், என்ன நாலேஜ் இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். உங்கள்கிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷன் வச்சு, உங்கள்கிட்ட இல்லாத நாலேஜ் வச்சு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ண முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள், நிறையா புக்ஸ் படிங்க, நிறையா ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், நிறையா கோர்சஸ் பாருங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பதிலாக அந்த டைமை ரீப்ளேஸ் பண்ணி யூடியூப்பில் நிறையா ப்ரொடக்டிவான விஷயங்கள் பாருங்கள், நிறையா ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக யூடியூப்லேயே இருக்குது. உங்களாட்டி காசு கொடுத்து நீங்கள் வந்து கோர்ஸ் வாங்கி லேர்ன் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூடியூப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் அட்வைஸ், ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் செகண்ட் அட்வைஸ், நிறையா வந்து விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
செகண்ட் அட்வைஸில் நிறைய லேர்ன் பண்ண சொன்னேன். ஜஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும் உங்கள்கிட்ட ஏர்ன் பண்ண முடியாது. ஜஸ்ட் லேர்ன் பண்ணுறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது. தேர்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்த ஆக்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். நீங்கள் தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் எடுக்கணும். நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் பண்ண தான் உங்களாட்டி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் லேர்ன் பண்ணால் பத்தாது. நீங்கள் ஆக்ஷன் ஏதாவது விஷயங்கள் பண்ணியும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் வீட்டில் வந்து உங்கள் ஃப்ரீ டைமில் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காமல், ஸோ அந்த ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணுங்கள். ஏதாவது க்ரியேட் பண்ணுங்கள். சும்மா உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏதாவது க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய தேர்ட் அட்வைஸ் என்னன்னா, ஏதாவது க்ரியேட் பண்ணுங்கள். ஆக்ஷன் எடுங்க. அதை க்ரியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கனாலையோ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கனாலையோ ஒரு யூஸும் கிடையாது. நான் வந்து லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி செகண்ட் அட்வைஸாக கொடுத்தேன். அண்ட் இப்போது சொல்கிறேன், ஜஸ்ட் லேர்ன் பண்ணுறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்த யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க, மைண்டில் நிறைய உங்கள் மைண்டில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னால ஒரு ரிட்டர்னும் கிடைக்க போதில்லை. நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 3 விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். செகண்ட் விஷயம், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. தேர்டு விஷயம், நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள். அதை க்ரியேட் பண்ணுங்கள். சும்மா உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க.